வணக்கம். இன்றைய நாள் 21/1/2026 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரேணிகா ஜான் ரஞ்சன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தற்போது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் முதலீட்டுக்கு சாதகமான சூழல். ஆளுநர் நா. வேதநாயகம் தெரிவிப்பு. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 7 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. பாடசாலை மாணவர்களுக்கு ஆபாச காணொளிகளை காண்பித்த குற்றச்சாட்டில் 56 வயதுடைய தந்தை கைது. நிட்டம்போவில் 61 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது. வருடத்தின் முதல் 19 நாட்களில் பதிவான விபத்துக்களில் 120 பேர் உயிரிழப்பு. பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானப்படை விமானம் விபத்து. சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க லண்டனில் புதிய தூதரகம் அமைக்கப்படும். சீனா உறுதி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயகச் செய்திகள். இலங்கை கடல் பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டுகளுக்காக 7 இந்திய மீனவர்களை இலங்கை கடல் படையினர் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகர் கோவிலான் கடல் பகுதியில் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட இந்த கைது நடவடிக்கையின் போது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைக்காக இந்திய மீனவர் பயன்படுத்திய படகையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கான இலங்கையின் கடற்படையின் வழக்கமான ரோந்து நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக வடக்கு கடற்கரை கட்டளையுடன் இணைக்கப்பட்ட அதிகாரிகள் இந்த கைது பணிகளை முன்னெடுத்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளுடன் கைதான மீனவர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளுடன் கைதான மீனவர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்வள ஆய்வாளர்களிடம் ஒப்படைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் முதலீடுகளை செய்ய வந்தவர்கள் சாதகமற்ற சூழல் காரணமாக திரும்பிச் சென்றதே வரலாறாக இருந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் முதலீட்டுக்கு மிகவும் சாதகமான சூழல் உருவாகி வருகிறது என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகம் தெரிவித்தார். வடக்கு முதலீட்டு உச்ச மாநாடு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இன்றைய தினம் ஆரம்பமானது. மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். இயற்கை வளங்கள், மீளெழும் வல்லமை கொண்ட மனித மூலதனம் மற்றும் ஆழமான கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றை கொண்டுள்ள போதிலும் நீண்ட காலமாக இம்மாகாணம் எமது நாட்டில் தேசிய மொத்த உற்பத்தியில் மிக குறைந்தளவாக பங்களிப்பையே வழங்கி வந்துள்ளது. இன்று வளர்ச்சியை வலுவூட்டல், நுண்ணறிவுமிக்க புத்தாக்கள் என்ற தொனிப்பொருளின் கீழ் அந்த வரலாற்றை மாற்றியமைக்கும் பணியை நாம் ஆரம்பிக்கின்றோம். இலங்கை பொருளாதார மீழ்ச்சியிலிருந்து நீண்டகால நிலையான வளர்ச்சியை நோக்கி பயணிக்க தயாராகும் இத்தருணத்தில் இந்நிகழ்வானது மிக சரியான நேரத்தில் நடைபெறுகிறது. எந்தவொரு மாகாணமும் பின்தங்கிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதாரம் என்ற தூர நோக்கு பார்வையில் மற்றும் வழிகாட்டலின் கீழேயே இம்முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது என ஆளுநர் மேலும் தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் ஆபாச காணொலிகளை காண்பித்த குற்றச்சாட்டில் கடந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக நாஓயா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை பரிசோதகர் ஜனக பண்டார தெரிவித்தார். பாடசாலை செல்லும் 11 தொடக்கம் 14 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு சந்தேக நபர் ஆபாச காணொலிகளை காண்பித்ததாக நாஓயா பகுதியில் உள்ள பல பாடசாலைகளின் மாணவர்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மாணவிகளான சிறுமிகளிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்ததுடன் நாஓயா பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான சந்தேக நபரை இன்று நுவரேலியா மாவட்ட நீதிவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக காவல் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். நாஓயா போலீஸ் நிலைய மகளிர் பணியகத்தின் பொறுப்பதிகாரி PS சஞ்சீவினி மற்றும் அவரது போலீஸ் துறை அதிகாரிகள் நாஓயா பகுதி மக்கள், பள்ளி குழந்தைகள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் இதன்போதே இவ்வாறான புகார்கள் காவல்துறையினருக்கு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாஓயா போலீஸ் நிலையத்தில் பெண்கள் சிறுவர்கள் பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் 14 வயது சிறுவன் ஒருவன் பாலியல் சேட்டை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் தலைமறைவாகி இருந்த சிறுவனின் மாமனார் நேற்று கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
குறித்த சிறுவனின் தந்தையார் தாயார் பிரிந்து வாழ்ந்து வருவதுடன் தந்தையார் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் தந்தையாரின் உறவினரான மாமாவின் வீட்டிற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறித்த சிறுவன் உட்பட அவரது சகோதரர்கள் சென்று தந்தையாருடன் தொலைபேசியில் பேசி வருவதுடன் அவர்களுக்கு மாதாந்த 30,000 ரூபாய் பணத்தை மாமனார் ஊடாக தந்தையார் அனுப்பி அதனை வழங்கி வருகின்றார். இதன் காரணமாக குறித்த சிறுவன் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி மாமனார் வீட்டுக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் மாமனார் சிறுவனின் அந்தரங்க உறுப்பை தொட்டு பாலியல் சேட்டை செய்ய முயற்சித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் கடந்த 27ஆம் தேதி மாமனார் வீட்டுக்கு சென்ற சிறுவனின் பாலியல் சேட்டை செய்ய முயற்சித்துள்ளார். இது தொடர்பாக குறித்த சிறுவன் தாயாரிடம் தெரிவித்ததை அடுத்து கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி 1990 என்ற அவசர சேவைக்கு முறைப்பாடு செய்தனர். இதனை அடுத்து போலீசார் குறித்த சிறுவனிடம் முறைப்பாட்டை பதிவு செய்து அவரை வைத்தியசாலையில் பரிசோதனைக்காக அனுமதித்தனர். இந்நிலையில் தலைமறைவாகி இருந்த குறித்த மாமனாரை தேடி வந்த நிலையில் நேற்று கைது செய்துள்ள போலீசார் அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீஸ் நிலைய பெண்கள் சிறுவர் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். நிட்டம்புவ பின்னகொல்ல தோட்டத்தில் 61 கிலோவிற்கும் அதிகமான கிறிஸ்டல் மெத்தம்பேட்டைமைன் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோணகென விசேட அதிரடிப்படை முகாமுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் STF அதிகாரிகள் நடாத்திய நடவடிக்கையின் போது அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நடவடிக்கையின் போது சந்தேக நபர் முச்சக்கர வண்டியில் 61 கிலோகிராம் 838 கிராம் ஐஸ் போதைப் பொருளை கொண்டு சென்ற போது கைது செய்யப்பட்டார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 900 மில்லியன் ஆகும். அதே நேரத்தில் முச்சக்கர வண்டியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகளில் சந்தேக நபர் தற்போது வெளிநாட்டில் உள்ள தூபாய் வருண் மற்றும் முகமது சித்திக் உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் நெருங்கிய நண்பர் என்றும் தெரிய வந்துள்ளது. 2026 ஜனவரி 1 தொடக்கம் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் பதிவான வீதி விபத்துகளில் மொத்தம் 120 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த காலகட்டத்தில் பதிவான வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 113 ஆகும். இந்த விபத்துகளில் 216 பேர் படுகாயமடைந்தனர். அதே நேரத்தில் 490 சிறிய விபத்துகளும் பதிவாகியுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனதீரத் குறிப்பிட்டார். விபத்துகளில் அதிக அளவு உயிரிழந்துள்ளவர்கள் மோட்டார் சைக்கிள்களின் சாரதிகள் ஆவார். அதே நேரம் மோட்டார் சைக்கிள்களின் பின் இருக்கையில் இருந்து பயணித்த 7 பேரும் உயிரிழந்துள்ளனர். இது தவிர விபத்துகளில் பாதசாரிகளும் அதிக அளவில் உயிரிழந்துள்ளனர். அதிகரித்து வரும் விபத்துக்களை கட்டுப்படுத்த குறிப்பாக பாதசாரிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதிகள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய சாலை பயணிகள் சம்பந்தப்பட்ட விபத்துக்களை தடுக்க சாலை பாதுகாப்பு அமலாக்கம் மற்றும் பொது விழிப்புணர்வு முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். தொடர்வது இந்திய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் பிராக்ராஜில் வழக்கமான பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானப்படையின் மெட்ரோலைட் விமானம் இன்று காலை விபத்துக்குள்ளானது. விபத்தின் போது விமானத்தில் பயணித்த 2 விமானிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. வழக்கமான பயிற்சி நடவடிக்கைகளின் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதனால் தரையில் இருந்த பொதுமக்களுக்கோ அல்லது வேறு எந்த சொத்துக்களுக்கோ எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. அதே நேரம் இந்த சம்பவத்துக்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை கண்டறிய விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொடர்வது உலகச் செய்திகள். சர்வதேச ராஜதந்திர நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய சட்டங்களுக்கு முழுமையாக இணங்க பிரித்தானியாவில் தனது புதிய தூதரக கட்டிடத்தை அமைக்க சீனா திட்டமிட்டுள்ளதாக பெய்ஜிங் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த திட்டங்களுக்கான ஒப்புதல் செயல்முறை சர்வதேச ராஜதந்திர விதிமுறைகள் மற்றும் பிரிட்டிஷ் சட்ட நடைமுறைகளை பின்பற்றியது என்று வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் குவா ஜியாங்குன் இன்று நடைபெற்ற வழக்கமான ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார். உளவு பார்ப்பதற்கான தளமாக சீனா பயன்படுத்தப்படலாம் என்ற பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க அரசியல்வாதிகளின் எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் பெய்ஜிங்குடனான உறவை மேம்படுத்தும் நம்பிக்கையில் ஐரோப்பாவின் அதன் மிகப்பெரிய தூதரகத்தை லண்டனில் நிர்மாணிப்பதற்கு செவ்வாயன்று பிரித்தானியா ஒப்புதல் அளித்தது. 2 நூற்றாண்டு பழமையான ராயல் மிர்ஸ்கோட்ஸ் இருந்த இடத்தில் புதிய தூதரகத்தை கட்டும் பெய்ஜிங்கின் திட்டங்கள் உள்ளூர்வாசிகள், சட்டமியற்றுவர்கள் மற்றும் பிரித்தானியாவில் உள்ள ஹாங்காங் ஜனநாயக ஆதரவு பிரச்சாரர்களின் எதிர்ப்பால் 3 ஆண்டுகளாக முடங்கின. எவ்வாறாயினும் தூதரகத்தை அமைப்பதற்கான ஜனவரி 20ஆம் தேதி வழங்கப்பட்டுள்ள அனுமதி அடுத்த வாரம் இங்கிலாந்து பிரதமர் கெய்ன் ஸ்டார்மர் சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளதாக எதிர்பார்க்கப்படுவதற்கு முன்னதாக வந்துள்ளது. 2018ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு பிரிட்டிஷ் தலைவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.